திவ்யாவோட கேமை கெடுக்க பார்வதி ஒரு பயங்கரமான ஒரு திட்டம் தீட்டியிருக்காங்க. அதை இப்போ எக்ஸிக்யூட்டும் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க லைவ்ல. பாரு வந்து திவ்யா கிட்ட போய் சாப்பிடும்போது சாண்ட்ரா பற்றி கேட்குறாங்க. நீங்கள் 2 பேரும் பேசிக்க வேண்டியதானே அப்படின்னு உடனே திவ்யா சொல்கிறாங்க, நான் போய் பேசினேன், எவ்வளவோ ட்ரை பண்ணேன், எதுக்குமே வந்து அவங்க வந்து இடம் கொடுக்கல. அன்றைக்கி அந்த பெட்டு விஷயத்தில் கூட நான் போயிட்டு ஜஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மாற்றி வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் போனேன். ஏன்னா கமருதீன் ஏதோ பெட்டி காலி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி வந்தார், அவருக்கு நான் அந்த இடத்த கொடுக்கணும், அதுக்காக தான் நான் எடுத்து மாற்றி வைக்கட்டுமான்னு தான் நான் கேட்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து அந்த பிரச்சனைகளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணோடனே விடுடி, போன வாரம் கூட தான் எனக்கும் வியானாக்கும் அந்த பக்கெட் மேட்டரில் பிரச்சனை வந்துச்சு, இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உடனே திவ்யா சொல்கிறாங்க, அது நீங்கள் 2 பேர் இனிஷியேட்டிவ் எடுத்தீங்க, இங்கேயும் அது மாதிரி 2 பேர் இனிஷியேட்டிவ் எடுத்தால் தான் பேச முடியும். நான் போயிட்டு கேட்கும்போது என்கிட்ட கோவப்பட்டு கத்திட்டாங்க. உடனே நான் கூட சரி பரவாயில்ல, நான் தான் க்ளோஸாக இருக்கேன், அதனால அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷனை என்கிட்ட கத்துறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழித்து கனி எஃப்ஜே அந்த பெட்டு விஷயம், ஏதோ ஒரு பெட்டு பிரச்சனை போல் இருக்குது, இடம் மாற்றிக்கிறதுல அதை பற்றி இவங்க கூடலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கா சாண்ட்ரா. அப்போ எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு அப்படின்னோடனே அது 2 நாள் கழிச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. இல்லை அன்னைக்கு நைட்டே தான், ஒரு ஹவர்ஸ் கூட இருக்காது அண்ணா வீட்டுக்கு போய். சரி அண்ணா பற்றி ஏதோ டிஸ்கஸ் பண்ணால் பரவாயில்லன்னு சொல்லலாம், இப்போ அந்த பெட்டு மேட்டர் ரொம்ப அவசியமா, அதை பற்றி இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட திவ்யா சொல்கிறாங்க. பார்வதியை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கானா வினோத்தையும் கமருதீனையும் பிரிக்கிறதுக்கு ஏற்றி விட்டுருக்காங்க, அரோராவையும் கானா வினோத்தையும் பிரிக்க ஏற்றி விட்டுருக்காங்க, இப்படி நிறைய பேர் பிரிக்க நிறைய இடத்துல ஏற்றி விட்டுருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்து வைக்கிற ஆள் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல எப்படியாவது சேர்த்து வைக்கணும். ஐயோ இவ தனியாக இருந்தால் தனியாக இவ கேம் வெளியில் தெரியுதே, எப்படிரா இவ கேமை கவுக்கிறதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது சாண்ட்ரா கூட சேர்த்து விட்டுருவோம். சாண்ட்ரா கூட சேர்த்து விட்டால் சாண்ட்ராக்கு அடிமையாக சாண்ட்ராக்கு ஒரு வால் மாதிரி பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க, இவ கேம் வெளியில் தெரியாதுன்னு சொல்லி தான் இப்படி ஒரு பிளானை போடுறாங்க பார்வதி. எனக்கெல்லாம் சத்தியமாக திவ்யா ஓகேன்னு கேட்டுருவாங்களோன்னு அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. அப்புறம் திவ்யா சொல்கிறாங்க, சரி அதுக்கப்புறமும் கூட நெக்ஸ்ட் டே போய் பால் வேணுமா சாப்பாடு வேணுமான்னு எல்லாமே கேட்டேன். எல்லாத்துக்குமே அந்த கார்டன் ஏரியாவில் போய் கூட நான் திட்டு தான் வாங்கினேன். நானும் எவ்வளோ தான் கேட்க முடியும், மானங்கிட்ட போய் தெரிய முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. திரும்பவும் விடுறி, இருந்தாலும் இந்த வீட்டில் இருக்கும்போது திரும்பவும் நீங்கள் பேச வேண்டிய சூழ்நிலை வரலான்னு சொல்கிறேன், அப்படி தான் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. இது எதுக்குங்க, ஏன்னா ஆடு நனையுதுன்னு ஓனாய் வருத்தப்படுதுங்கிற கதையா? திவ்யாவும் சாண்ட்ராவும் பேசலைன்னு பார்வதி வருத்தப்படுறாங்களே. ஏதாவது கொஞ்சம் சொல்கிறவன் சொன்னாலும் கேட்குறவனுக்கு மதியம் எங்கே போச்சு, கேழ்வரகுல நெய் வடிது மாதிரி இருக்குது, இது எதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை? அப்புறம் திவ்யா சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றா சாப்பிட்ருக்கோம், ஒன்றா பேசியிருக்கோம், ஒன்றா கேம் விளாட்ருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம், சடனாக என்ன எதுன்னே சொல்லாமல் அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போனால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே நீ புரிஞ்சுப்பான்னு நினச்சிருப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. என்ன புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறது, ஒரு கூட பழகின ஒரு மேனர்ஸ்க்காகவாது ஒரு வார்த்தையாவது சொல்ல வேண்டாமா? சரி உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்குன்னா என்னை கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ பேசாமல் இப்போ நான் ஒருத்தட்ட பழகுறேன், அவங்க கூட எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு நான் அட்ரஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அது ரொம்ப வேலிட் பாயிண்ட்டு. உடனே பார்வதி கொஞ்சம் அவ இடத்துலேருந்து யோசிச்சு பாரு, இப்போ அவளுக்கு உன்னோட சப்போர்ட் தேவைப்படுது, அவளே அவங்க போய் ஒழுங்காக இல்லைங்கிறது உனக்கே தெரியுது, இப்போ நீ அவளுக்காக இன்றைக்கி மார்னிங் தான் சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க பார்வதியும் கமருதீனும் அந்த மைக் பிரச்சனைக்கு 2 பேரும் பேசிக்க கூடாதுன்னு. இந்த டைமில் போய் சாண்ட்ரா தனியாக இருக்காங்கன்னு வருத்தப்படுவாங்கன்னு சாண்ட்ராக்கு வேண்டி பார்வதி வந்து திவ்யாவை பேச சொல்கிறாங்களாம். இதை நம்ம நம்பணுமா? எம்மா கொஞ்சமாச்சும் இதாக இருக்குமா? அதாவது சதியெல்லாம் போடுவாங்க, திட்டம்லாம் தீட்டுவாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் இது ஒஸ்ட்டு கேமு. ஏன்னா வந்து எனக்கு என்னென்னா திவ்யாவுக்கு வந்து இவங்க போடுற அந்த சதி திட்டம்லாம் புரியலை திவ்யாவுக்கு. ஜஸ்ட்டு அவங்க வந்து சாண்ட்ரா கிட்ட அசிங்கப்பட்டதுனால திரும்பி போய் அசிங்கப்பட முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த பிளானை புரிகிற அளவுக்கு அந்த வீட்டில் ஒரு கில்லாடி இருக்காங்களான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியாது. மேபி விக்ரம் வேணால் இதை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது, வியானா வேணால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரோ ஒருத்தர் சொல்லி திவ்யாவை அலர்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.